கடந்த பகுதியில் புதர் நிலங்கள் மழைநீரை மண்ணுக்குள் ஊடுருவ உதவுவதை பார்த்தோம். ஆனால் எல்லா மழைநீரும் மண்ணுக்குள் ஊடுருவது இல்லை. அதன் ஒரு பகுதி நிலப்பரப்பின் வழியாக தனது பயணத்தை தொடர்கிறது. அந்த பயணத்திற்கு வழிகாட்டுவது இயற்கையான வடிகால் பாதைகளே. மேட்டுப் பகுதிகளில் பெய்யும் மழை நிலத்தின் இயற்கையான சரிவை பின்பற்றி கீழ்நோக்கி செல்கிறது. சிறிய வடிகால் பாதைகள் மழைநீரின் முதல் பயணத்தை தொடக்கி வைக்கின்றன. இந்த சிறிய வடிகால் பாதைகள் ஒன்றோடொன்று இணைந்து ஒரு இயற்கையான வடிகால் வலையமைப்பை உருவாக்குகின்றன. இதன் மூலம் மழைநீர் பெரிய ஓடைகள், ஆறுகள் அல்லது நீர்நிலைகளை நோக்கி பயணிக்கிறது. இந்த இயற்கை வடிகால் பாதைகளின் வழியிலேயே நம் முன்னோர்கள் மழைநீரை சேமிக்க ஏரிகளை அமைத்தனர். நிலத்தின் அமைப்பை பொறுத்து இயற்கையான வடிகால் பாதைகள் மழைநீரை ஏரிகளுக்கு கொண்டு வருகின்றன. ஏரி நிரம்பியபின் உபரி நீர் இணைப்பு கால்வாய்கள் வழியாக அடுத்தடுத்த ஏரிகளுக்கோ அல்லது கீழ்நிலை பகுதிகளுக்கோ செல்கின்றன. வடிகால் பாதைகள் மழைநீரை வழிநடத்துவதை மட்டுமல்ல, அவை வெள்ளப்பெருக்கை குறைக்கவும், நிலத்தடி நீரை நிரப்பவும், வண்டல் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்துச் செல்லவும், நிலப்பரப்பின் பல பகுதிகளை இணைக்கவும், உயிரின வாழிடங்களை ஆதரிக்கவும், ஆரோக்கியமான சூழலமைப்பை நிலைநிறுத்தவும் உதவுகின்றன. ஒவ்வொரு வடிகால் பாதையும் ஒரு கதையை சொல்கிறது. அந்த கதைகளை தேடும் நமது பயணமும் தொடர்கிறது. அடுத்த முறை நீங்கள் வெளியில் செல்லும்போது நிலப்பரப்பை மட்டும் பார்க்காதீர்கள், ஒரு மழைத்துளியின் பயணத்தை தேடி பாருங்கள். அதன் பாதை உங்கள் கண்முன்னே இருக்கக்கூடும்.